பட்டாசு உற்பத்தியாளர்கள் வரி ஏய்ப்பு செய்ததாக தமிழக அரசு நோட்டீஸ் வழங்கியிருப்பது கண்டிக்கத்தக்கது என பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். மாநில அரசு அதிர்ச்சி தரும்படியாக சிவகாசியில் இருக்கக்கூடிய பட்டாசு உற்பத்தியாளர்கள் ஒரு 500 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. என்னன்னா ஜிஎஸ்டி பட்டாசுக்கு 18%. நல்லா தெரியும் நமக்கு. அதில் 9% மத்திய அரசுக்கு போகுது, 9% மாநில அரசுக்கு போகுது. ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. இப்போ மாநில அரசில் உள்ள ஜிஎஸ்டி என்ன செய்யுது, அவங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்து நீங்கள் பட்டாசு உற்பத்தியாளர்கள் இவ்வளவு கெமிக்கல்ஸ் வாங்கியிருக்கிறீங்க, வேதிப்பொருட்கள் இங்கெங்கே இவ்வளோ வாங்கியிருக்கிறீங்க, இவ்வளோ வேதிப்பொருட்கள் வாங்கினா இவ்வளோ பட்டாசு உற்பத்தி ஆகிருக்கணும், இவ்வளோ பட்டாசு உற்பத்தி ஆச்சுன்னா இவ்வளோ சேல் ஆகிருக்கணும், அதற்குரிய ஜிஎஸ்டி வந்திருக்கணும். ஆனால் சேல்ஸ் கம்மியாக தான் இருக்குது. அந்த கெமிக்கல் வால்யூமுக்கும் சேல்ஸ் வால்யூமுக்கும் இருக்கிற ப்ரொபோர்ஷன், அந்த விகிதாச்சாரம் குறைவாக இருக்குது. அதனால் இது டாக்ஸ் எவேஷன், வரி ஏய்ப்பு என்று பட்டாசு உற்பத்தியாளர்கள் மீது ஒரு அவதூறை, அபாண்டமான குற்றத்தை சுமத்தி இதற்கு ஏன் நீங்கள் அபராதத்தோடு வரி விதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சுக்கிறாங்க. இதை பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம்.